வந்து அன்றைக்கி விஜயனுடைய வீடியோ பார்த்த பொழுது தான் ஐய அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது வரையும் கூட அவருக்கு அது பழக்கம் இல்லை. ஏன்னா சின்னதாக நீங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இக்கட்டான சூழலில் பத்திரிகையாளர்களை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு தெரியும். பழக்கம் இல்லாதனால நீங்கள் வந்து வெளியே ஓடுறீங்க போது தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திருப்பி அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஐயே இவர்களுக்கு தெரியலைன்னு, இவர்களுக்கு அக்கறை இல்லைன்னு. இவங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, பார்த்துக்கலாம், இந்த படம் ஃபெயிலியரு, அந்த ப்ரொடியூசர் தொலைஞ்சான் போயிட்டு போகிறான், நமக்கு தான் அடுத்த படம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி மனநிலை தானங்க அது. சாவையும் வந்து 40 மரணங்களையும் ஒரு சினிமாவோட ஒப்பிட முடியும். அப்படிதான் சார். அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியல சார். சார் அவருடைய கடந்த 25 ஆண்டு கால வாழ்வு என்ன ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் என்னங்க செஞ்சிருப்பாரு விஜய்? இன்னைக்கு காலையில் எதிர்த்து பாருங்க, எந்திரிச்சு பல்லு எல்லாம் தேய்ச்சி வெளியே போயிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாருங்க. இன்னும் யாருங்க சந்திப்பார், யாரோடங்க பேசுவார், என்னங்க படிப்பார், என்னங்க பிரச்சனை இருக்கு அவருக்கு? கட்சி ஆஃபீஸ்க்கு வருவாரா காலை கிளம்பி? நான் சொல்ல விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தாருங்க, நான் பார்த்துருக்கேங்க. காலையில் வீட்டில் சாலிகிராமத்தில் குளிச்சு விட்டு கிளம்பி கோயம்பேடு ஆஃபீஸ்க்கு வருவார். ஆமாம், என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு 10 பேர் கேட்பார். 10 பேர் கட்சிக்காரன் வருவான், அவன்கிட்ட பேசுவார். சரியா, என்ன செய்யலாம் அடுத்து திட்டமிடுவாங்க, என்ன கூட்டத்துக்கு போகலாம் பேசுவாங்க, என்ன கூட்டம் வச்சிருக்கீங்கன்னு பேசுவாங்க. மத்தியானம் சாப்பாடு வரும், 15 பேர் உட்காந்து சாப்பிடுவார். சரியா, சாப்பிட்டு போட்டு வீட்டுக்கு போவார், தூங்குவார், திருப்பி எந்திரிச்சு முடிச்சு சாயந்தரம் ஆஃபீஸ் தான் வருவார். இல்லையா, படப்பிடிப்பு இல்லாட்டினா ஒரு உரையாடல் இருக்கும், ஒரு வேலை இருக்கும்ல. காலை எந்திரிச்சு நீங்க காலை பனையூர்லேயே எந்திரிச்சு பனையூர்லேயே சாப்பிட்டு பனையூர்லேயே தூங்கி பனையூர்லேயே எந்திரிச்சு பனையூர்லேயே சாப்பிட்டு பனையூர்லேயே தூங்கி உங்களுக்கு உலகம் பனையூரை தாண்டி என்ன தெரியும்? உங்களுக்கு யார் நண்பர்கள், யார்கிட்ட பேசுறீங்க? நீங்க குறைஞ்சபட்சத்தை எழுதி கொடுக்குறாங்கல்ல, அவர்களோட பேசுறீங்களா? தெரியாது. பேப்பர் வாங்கி பேசுவீங்களா? தெரியாது. இல்லைன்னா ஏன் குனிஞ்சு ராமலிங்கத்தை படிக்கிறீங்க? ராமகல்ல போய் ராமலிங்கங்கிறத ஏன் குனிஞ்சு படிக்கிறீங்க நீங்க? அப்போ கடந்த கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக ஒரே மாதிரி இருக்கு வாழ்க்கை. அதே காஸ்டியூமர், அதே டிரைவர், அதே ஆளு, ஒரே இது மாறதே கிடையாது. எல்லாரும் அண்ணன் சொல்றான். யாரை எழுத்து பேசுறாங்களா? ஏய் முட்டாள் மாதிரி பேசாத அப்படி யாரும் சொல்லிருக்காங்க. என்ன இன்னைக்கு வரை சொல்றாங்க செய்தது தவறுன்னு குட்டி சொல்லி காட்டுறதுக்கு ஒரு ஆள் யாரும் சொல்லணும்ல. இடிப்பாரா இல்ல ஏமாறாமன்னு கெடுப்பார் இல்லாம கெடுப்பு சொல்லணும்ல யாராவது. எல்லா கட்சியும் இருந்திருக்காங்கல்ல, எந்த கட்சியில இருந்திருக்காங்கல்ல தலைவர் நீங்க சொல்ற தலைவர் எல்லாமே சரின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் மனசாட்சியும் இருந்திருக்காங்க. கடுமையா இருப்பார் அந்த ஆளு. நீங்க வந்து கலைஞர் பாத்தீங்கன்னா முரசொலி மாறன் அவர்கள் வந்து மிக கடுமையா பேசுவார். கட்சிக்காரர்களா இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவர் மனசுல நினைச்சதான் பேசுவார் முரசொலி மாறன்.